சினிமா கதை எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து ரஜினி சாருக்கு வந்து கண்டிப்பாக உடன்பாடு இல்லை, இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன் இருக்கேன். தடாலடியாக கூப்பிட்டு இந்த கவர்னர் அணி வச்சுக்கோ அப்படின்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அப்படி அதை சொல்கிறதே ரஜினி சார் விரும்ப மாட்டார். ஃபர்ஸ்ட் ரஜினி சார் கட்சி ஆரம்பிச்சாலும் இவர் தான் போட போகிறாங்க. அதனால் அந்த மரியாதை, அன்பு, அந்த உயிர் அப்படிங்கிறது ரஜினி சாருக்காக மட்டும்தான் சொல்லக்கூடியதான் ரஜினி ரசிகர்கள். எழுத்தாளர் அமுதா புண்ணியமூர்த்தியின் எனக்கு மட்டும் ஏன் இப்படி மற்றும் மனதிற்குள் ஒரு பயணம் சிறுகதை தொகுப்பு, இந்த இரு புத்தகங்களை முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு புத்தகம் ஒன்றிற்கு ₹175 ஜிபே செய்து பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆளுநர் ஆகிறார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் 4-5 நாளாக சமூக வலைதளங்களில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? இதுக்கான விஷயம் நடந்துகிட்டு இருக்கா? இல்லைங்க, அவர் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டார். பட்டு 91 96 வரைக்கும் நடந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்தது. எல்லாருக்குமே நிறைய தெரியும், நம்மளும் நிறைய பேசியிருக்கோம். 96 இருந்தாருன்னா தமிழகத்தின் முதலமைச்சர். ஓகே, வரல. 2001 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, வரல. 2021 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, உடல்நிலை சரியில்லை, கொரோனா வந்தது. அதோடு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணார். 3 பக்கத்து ஒரு கடிதத்தில் இனி நான் அரசியலுக்கு முழுக்கு போட்டேன், என்னுடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கீங்க, அவர்கள் விருப்பப்படி நீ நடந்துக்கங்கன்னு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டார். படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. பட் இந்த நேரத்தில் திரும்பி தேவையில்லாமல் வந்து கொளுத்தி போட்டே இருக்காங்க. ஓகே. தமிழக முதலமைச்சர் ஆக முடியல, முதலமைச்சராக இருந்தால் எப்படி இருக்கும், இப்போ டக்குன்னு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதனால் வந்து இப்போ திடீர்னு ஒரு என்ன விஷயத்தனா நீங்கள் சொன்னது மாதிரி கவர்னர் ஆகிறார். ஓகே. பட் எந்த ஸ்டேட்டில் இருக்குமோ அந்த ஸ்டேட்டில் வந்து கவர்னர் இருந்தாலும் போட மாட்டான். அது ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அதுலேயும் என்ன கிளப்புறாங்கன்னா, இவர் கர்நாடகத்தில் பிறந்து வளர்ந்தவர், கர்நாடகத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் இருக்கார், கவர்னர் போஸ்ட்டு கர்நாடகத்தில் பிறந்தாலும் அங்கே கொடுத்துட்டு அப்புறம் தமிழகத்துக்கு மாற்றுவாங்க. சினிமா கதை எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. இது வந்து ரஜினி சாருக்கு வந்து கண்டிப்பாக உடன்பாடு இல்லை, இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன் இருக்கேன். அப்படி இருந்ததுன்னு அவரே ஒரு விஷயத்தில் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் எந்த அரசியல் உள்ள வந்து இல்லாமல் அவர் இதுக்குள்ளே வரவும் மாட்டார். ஃபர்ஸ்ட் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணாங்கன்னா இதுக்குள்ளே வேணா இருக்கலாம். தனி கட்சி ஆரம்பித்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, போனான்னா போயிருந்துருக்கலாம். இல்லை ஒரு கட்சியில் டைப் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் கூட அது ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க, அவரும் சரின்னு சொல்லலாம். எதுலேயுமே இல்லைங்கும் போது தடாலடியாக கூப்பிட்டு இந்த கவர்னர் அணி வச்சுக்கோ அப்படின்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அப்படி அதை சொல்கிறதே ரஜினி சார் விரும்ப மாட்டார். ஃபர்ஸ்ட் அவர் மனசில் இருக்கிறது நேரடியாக பேசக்கூடியவர். ஓகே. அப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னா எனக்கு இருக்கு, நான் வருவேன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார். அந்த தாட்ஸ் கிடையாது. இது யாரோ பிடிக்காதவர்கள் வந்து 2 பேருக்கும் வந்து இன்னமும் சிண்டு முடிச்சுன்னு சொல்லி கொளுத்தி போட்டே இருக்காங்க. அது வேணான்னு தான் சொல்லிக்கலாம், நான் விரும்புகிறேன். அதனால் கவர்னர் பதவியில் அவருக்கு 200% உடன்பாடு இருக்காது, வரவும் மாட்டார். அப்படியே மரியாதை நிமித்தமாக ஒரு அழைப்பு வந்தால் கூட அதை வேணான்னு தான் சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆக போறாருன்னு திடீர்னு ஒரு தகவல் கிளம்புது. ஏன்னா ரஜினி சாரோட ரேஞ்சுக்கு கவர்னர் இல்லை, குடியரசுத் தலைவரே ஆகலான்னு சொல்லிட்டு அதையும் கிளப்பி விடுறாங்க. அதை பற்றி இல்லை, அதுதான் இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கவர்னர் மேட்டர் ஓடிச்சு. இப்போ அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பேசுகிறவங்க. ஓகே. டக்குனு 2 நாளாக வந்து இந்திய ஜனாதிபதி ஆகிறார், முறை அவர்களுடைய வந்து பீரியட் முடிய போகுது, அதனால் இவரை ஆக்க போகிறாங்க. மற்ற பேசுகிறவங்களாம் சாதாரண விஷயம் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே. அது வந்து இது ரஜினி சாருக்கு காதுக்கு வந்து போயிட்டு தான் இருக்க ஒரு செய்தியும். இந்திய ஜனாதிபதி ஆகிறதுக்கு வந்து இவர் எந்த பதவி அரசியலுமே வந்து எனக்கு விருப்பப்படல, வேணான்னு சொல்லி முடிச்சுட்டார். அதுவும் அரசியல் தானே உங்களுக்கு. கண்டிப்பாக. இங்கே ஸ்டேட்டில் உட்காருவார் கவர்னர்னா, அதனால் டெல்லியில் போய் உட்காருவாங்க இல்லையா? ஸோ அதுலேயே வந்து விருப்பப்படாதவர் தான் அது. அவர் வந்து துருன்னு வேலை செஞ்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அவர் சோம்பேறித்தனமாக இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. ரசிகர்களே வந்து ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லக்கூடியவர். அப்போ அவரு போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னெலாம் கேள்விக்கிறதுலாம் வாய்ப்புகள் கிடையாது. இப்போ கிடையாது. 96 இருந்துச்சு ஒரு பீரியட், வந்திருந்தாங்கன்னா ஓகே. வரலன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இப்போ தேவையில்லாமல் வந்து ஏதாவது ரூட்டில் வந்து பேசிகிட்டே இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஓகே. அவர் சும்மா இருந்தால் கூட மற்றவர்கள் சும்மா இருக்கிறதுக்கு வந்து விரும்பலன்னு நினைக்கிறேன். தூங்க மாட்டாங்க போல இருக்கு. அடுத்து என்ன ரஜினி சார் என்ன சொல்லலாம், என்ன பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அது. அதனால் அவரு கவர்னர் அதுக்கும் இஷ்டம் கிடையாது. ஜனாதிபதிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கும் அவர் வந்து கண்டிப்பாக வந்து உடன்பட மாட்டார். ஓகே.
ஆனால் மற்ற அரசியல் கட்சிகளில் வாய்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. ம். அதுவும் தான், அது மேலேயும் ஒரு ஆசை இருந்து இது இருந்தது அப்படின்னா நேரடியாக அவரே பேசிட்டு போயிடுவார். சுருக்கமாக ஆசைங்கிறது அவர்கிட்ட கிடையாது. ம். இதுவும் சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டத்தை சரி பண்ணணும்னு தான் அவர் சொன்னார். அதை ம். அப்படி பார்த்தா இப்போ கூட அரசியலும் கூட அவர் இறங்கிட்டு போகலாம். ம். யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க போகிறது இல்லை. ஓகே. ரஜினி சாருடைய ரசிகர்கள் இன்னமும் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ம். எப்போ வந்தாலும் நாங்கள் வந்து இறங்கி வேலை செய்ய தயாராக இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க அவங்க. ஓகே. பட் அதை வந்து இவர் க்ளோஸ் பண்ணதுனால வேண்டாம், இனிமேல் வந்து இந்த இந்த பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லி வச்சாங்க. ஓகே. அதனால தான் அவர் முற்றுப்புள்ளியே வச்சார், என்னுடைய புகைப்படத்தையும் வீடியோவும் பேரையும் யாரும் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு. ஸோ கடந்த மாதம் சொன்ன விஷயம் ஒன்று இருக்குது உங்களுக்கு. அதை ஓகே. ஓகே. அப்போது ஒரு விருப்பம் இருந்ததுன்னா இதை சொல்ல மாட்டாங்கல்ல. ம். 2-3 முறை வந்து இன்டர்வியூ கொடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஓகே. திரும்பி திரும்பி தோண்டி விட்டே இருக்காங்க. ம். அதனால் இனி அவர் வந்து எது துணினா நீங்கள் பாட்டு பேசிட்டாருன்னு சொல்லிட்டு சைலண்டாக இருந்துருவார். ம். நம்ம கூட நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு அவசியம் இல்லை சார்ந்தோம் நம்மளும் சொல்லியிருந்தா அதை. ம். ஆனால் பிடிக்காதவர்கள் எல்லாரும் பிடிக்காதவர்கள் வந்து யாரோ 3வது பர்சன், அது யாருன்னே தெரியாது. ம். இதே ஒன்று பேசுகிறாங்க. ஓகே. பட் அதில் வந்து இனிமேல் உடன்பட மாட்டார். ம். அதனால் வந்து இந்த செய்திகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வச்சிருவார். ஓகே. அது கூடிய விரைவில் ஜெயிலர் 2 ஆடியோ விழா வருது இல்லையா, ஆமாம், ரிலீஸ் அக்டோபர் 2ஆம் தேதி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 1 மணி நேரம் ஸ்டாண்ட் பையாக பேசக்கூடியவர். ஜெயிலர் 1ல் பேசுறதை பார்த்துருப்பீங்க, கூலியில் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. ஜெயிலர் 2 ஆடியோவில் பேசுகிறார். இந்த மாதிரி நிறைய செய்திகள் போய்கிட்டு இருக்கு இல்லையா காத்து வாக்கில். அதுக்கு எல்லாருக்குமே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது மாதிரியான ஒரு தகவலும் நமக்கு வருது. ஓகே. அப்போ அந்த ஜெயிலர் 2 ஆடியோ லான்ச்சில் பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப 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 ஆக்ரோஷமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகே. கோவமே படாத நீங்கள் கோவப்பட வச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும்? இந்த செய்திக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ல. கண்டிப்பாக. பட் எந்த செய்தி சொல்ல போகிறாருங்கிறது கண்டிப்பாக ஏதோ ஒன்று சொல்ல போகிறாரு. ஓகே. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் பேசுகிறது அவர் முடிவு பண்ணதை வேறு யாரும் டிஸ்கஷன் பண்ண மாட்டார். தகவல் வெளியே வராது. இப்போ ரஜினி சாரும் ஒருத்தரும் பேசினாலே அந்த செய்தியை அவரு சொல்கிற வரைக்குமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர். அப்போ என்ன பேச போகிறார்? அவள் வந்த தகவல் கொஞ்சம் எமோஷனலாக இருக்காரு. எமோஷனலான ஒரு ஸ்பீச் கண்டிப்பாக இருக்கும். படத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்து அங்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசும்போது நிறைய விஷயங்களை உடைக்க போகிறார். ஓகே. அந்த ஆடியோ லான்ச்சு விரைவில் எதிர்பாருங்க. ரஜினி சார் பேசுகிறத வாட்ச் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தான் தகவல் வருது. இந்த மாதிரி தேவையில்லாத செய்திகளுக்கும் வதந்திகளுக்கும் ரசிகர்களுடைய மனநிலையை வந்து டைவர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. தேவையில்லாமல் அவர்கள் பாட்டுக்கு ஒரு வேலைக்கு போகிறாங்க, படம் பார்க்குற ரசிகர்கள் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ரஜினி சார் பேர் சொல்லி பர்த்டேக்கும் மற்றதுக்கும் நிறைய ரசிகர்கள் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே நார்த் மெட்ராஸ் வடசென்னை ரஜினி ரசிகர் மன்றங்கள்லேருந்து திண்டுக்கல் மதுரையிலேருந்து எல்லா பேருமே ரசிகர்கள் வந்து சொந்த செலவு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கெடுத்துடக்கூடாது யாருமே. நல்லதை ஒன்று நல்லது செய்யணும், நல்லது செய்யணும்லையும் கெடுத்துடக்கூடாது. ரஜினி சார் பொறுத்த மட்டும் அவர் மேலே மிகுந்த அபிமான மரியாதை இன்னமும் ரசிகர்கள் வச்சுட்டு இருக்காங்க. அது கடைசி வரைக்கும் இருக்கும். அது வந்து மாற மாட்டாங்க. மாறதான் இன்னுமே மாறி இருப்பாங்களே. ஓட்டு போகிறது வேணால் யாரோ இருக்கோ போடுறாங்க. எனக்கு கட்சி இல்லாதனால வேறு வழி இல்லாமல் போடுறாங்க. ரஜினி சார் கட்சி ஆரம்பிச்சாலும் இவர் தான் போட போகிறாங்க. அதனால் அந்த மரியாதை, அன்பு, அந்த உயிர் அப்படிங்கிறது ரஜினி சாருக்காக மட்டும்தான் சொல்லக்கூடியதான் ரஜினி ரசிகர்கள். அதில் வந்து சின்ன டாட்டில் கூட வந்து அவங்க நகர மாட்டாங்க. ஆனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ரஜினி சார் கண்டிப்பாக அந்த விழாவில் பேச போகிறார். பேசும்போது மற்ற யாரும் பேச மாட்டான்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம், இன்னும் ரொம்ப நாள் இல்லை. அக்டோபர் 2ஆம் தேதி, இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 40 நாளுக்குள்ளே தான் இருக்குது. திரிக்கிற மாதிரி பேச போகிறார். வெயிட் பண்ணுங்க. ஏன்னா சார் இப்போ ரஜினி சார் வந்து எல்லா கட்சிக்கும் பொதுவானவர். எல்லா கட்சியிலையுமே அவர்களுக்கு நண்பர்கள் இருக்காங்க. எல்லா கட்சியினருமே ரஜினி சாரை மிகப்பெரிய அளவில் மதிக்கிறாங்கிற போது இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாகவே அமைஞ்சிருமா சார்? குடியரசுத் தலைவருங்கிற போது இன்னைக்கு ஐக்கானாக இருக்காரு, சினிமாவோட ஐக்கானாக இருக்காரு, இந்திய ஆகலாமே. அவர் இந்த வாழ்க்கையே போதுன்னு நினைக்கிறார். ரொம்ப பேராசைப்பட மாட்டார். அவர் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். இந்த தியானம், இந்த யோகாசனம் ஒரு மனிதனுடைய மனநிலையை வந்து கட்டுப்படுத்தும். இந்த பேராசைகளை கொண்டு போய் சேர்க்காது. அவருக்கு இது வந்து கண்டிப்பாக உடன்பட மாட்டார். அப்படி இருந்ததுன்னா கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு போகலாமே. இதை விட என்னங்க வேணும்? கண்டிப்பாக வேறொருத்தருக்கு போய் நீங்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு செயல்படக்கூடியது தான் இந்த 2 பதவிகளுமே. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நீங்கள் முதலமைச்சர் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத மற்றவர்கள் கேட்குற மாதிரி போக்கும். வித்தியாசம் இருக்கு இல்லையா ரெண்டுக்குமே? கண்டிப்பாக. அப்போனால இதை விரும்புவாரே தவிர அதை விரும்ப மாட்டேன். ஏன்னா ரஜினி சார்கிட்ட பேசுனவங்களுக்கு பழகுனவங்களுக்கு தான் அவருடைய மனநிலை குணமும் தெரியும். ஓகே, நான் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதனால் கோவமே பட மாட்டார். கோவப்பட்டாருன்னா அந்த பார்வையிலே ஒரு மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி ஆக்கிடுவார். ஓகே. ஸோ அதனால் வந்து வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் அவர் நினைச்சானா ஒரு ஃபோன் காலில் போட்டாருன்னா
ஏற்கனவே ஜெயிலர் ஒன்றில் தயாரிப்பாளர் கலாநிதிமாறன் அவர்கள் பேசுகிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபோன் கால் போட்டார்னா எது வேணாலும் நடக்கும் அவருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு அவரும். அதுதான் ஓகே. இவருக்கு தேவைன்னா இவரே பேசிட்டு போகிறாரு. ஆமானா கொடுக்க ரெடியாக இருக்க போகிறாங்க. ஆனால் அதை விரும்பாத ஒருத்தர் தான் ரஜினி சார். ஓகே. என்னை பொறுத்த மட்டும் நான் பார்த்த வரைக்குமே அப்படிதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம் தெரியாது. ஆனால் எல்லாத்துக்குமே இந்த ஆடியோ லஞ்சில் ஒரு பதில் வர்றது மாதிரி தான் ஒரு தகவல் வந்திருக்கு. கொஞ்சம் பொறுத்துருங்க, 40 நாள் என்ன ரிசல்ட் அவரே சொல்ல போகிறார். சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். பட் அவர் பேசும்போது தெரிஞ்சு. ஏன்னா சார் ரஜினி சார் வந்து இன்னைக்கு அரசியல் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவரை சுற்றியே ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்குல்ல, இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க நீங்கள் சொன்னது மாதிரி எல்லார்ட்டையுமே ஒரு அன்பாக இந்த பழகக்கூடியவர். எல்லா கட்சிகளும் ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்குமே அவர் எல்லாத்துக்கூடையுமே போகக்கூடியவர். ரஜினி சார்னாலே எல்லா பேரும் மரியாதையோட ஃபஸ்ட்டு அட்டம்ப்டே உடனே அப்பாயின்மெண்ட் இல்லாமல் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசக்கூடியவங்க. பாய்ஸ்க்கான அவர் தேடி வராங்க நிறைய பேர் தான். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து இது வந்து டோட்டலாக விருப்பப்படாத ஒரு விஷயத்தை போய் வந்து நீ ப்ரெஷர் கொடுக்க முடியாது யாரையுமே. நம்ம ஓகே. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, சாப்பிட்ற லிமிட் தான் நீங்கள் சாப்பிட முடியும். அதுக்காக டேபிள் ஃபுல்லாக வச்சு சாப்பிடுன்னு ஒரு அன்பை காட்டின எப்படி பண்ண முடியும்? வேணான்றீங்க. அது மாதிரி தான். ஓகே. ஸோ அதனால் நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமேல் தேவையானது வந்தால் கூட வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதற்கு வேற யாராவது கொடுத்துருப்போங்க நீங்கம்மாங்க. ஓகே. பட் பவர்ஃபுல்லானது தான் உட்காந்தா அழகாக தான் இருக்கும், இதாக இருக்கும். அது தேவையில்லாமல் இப்போ வந்து இந்த விஷயத்தை கிளப்புறதே பார்த்தோம்னா வேற லிங்கோட கனெக்ட் பண்ணி அந்த பூஸ்டப் பண்ணுறதா ஒரு விஷயம். ஓகே. அதை அவர் விரும்ப மாட்டார். நாம் பார்த்து எல்லாம் வளர்ந்தவர்கள், நன்றாக இருக்கு, சிறப்பாக இருக்குன்னு வாழ்த்துக்களை சொன்னவர். அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து மீறி போகணும், செய்யணும், கிராஸ் பண்ணி போய் ஒருத்தர் கொஞ்சம் இறக்கி பேசணும் நோக்கம் இல்லாதவர் ரஜினி சார். ஓகே. அதனால் இதுக்கு உடன்பட மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். அது பேச்சுவாக்கில் பேசிகிட்டே இருக்காங்க. அது பேச பேச அவர்களே பேசுறது நிப்பாட்டிடுவான்னு நினைக்கிறேன். நான் இந்த ஜெயலலிதா ஆடியோ விழாவில் நிறைய விஷயம் பேச போகிறதா தகவல் வருது. பார்ப்போம் என்ன பேச போகிறாங்கிறத. பேசுறதுக்கு அப்புறம் முடிவு தெரியும் இல்லையா? ஓகே. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.